தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய அரசியல் நிகழ்வு என்னவென்றால், பாஜகவினுடைய அடுத்த மாநில தலைவர் யார் என்பது என்ற கேள்விதான் தற்போது பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் சந்திப்பு என்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. மார்ச் 25ஆம் தேதி அவர்களுடைய சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்புக்கு பிறகாக மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைய போகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்தது. 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலினுடைய கூட்டணிக்கு முதல் படியா இந்த சந்திப்பு என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுந்தது. எனவே இந்த நிலையில்தான் அண்ணாமலை தலைவராக பொறுப்பில் இருக்கும்போது அதிமுகவோடு பாஜக கூட்டணி என்பது நிறைவேறாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும், அவருடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கிறது, எனவே வேறு ஒரு புதிய தலைவர் வர இருக்கிறார் என்று அமித்ஷா சமாதானம் செய்து அனுப்பி வைத்ததாகவும் அரசியல் நோக்கர்கள் வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சொல்லி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் 12ஆம் தேதி அன்று பாஜகவினுடைய தமிழக தலைவர் மாநில தலைவருடைய பொறுப்பிற்கு ஒருவர் நியமிக்கப்பட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவில் கூட்டணி என்பது எப்படி கைகூடும் என்ற கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் சமீபத்தில் அவருடைய பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தார், ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்தார். அப்போது கூட அண்ணாமலைக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற செய்தி வெளியாகியது. ஆனால் அது அரசு விழா, எம்பி எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அந்த மேடையில் இடம்பெற வேண்டும், மாநில தலைவராக என்னால் இடம்பெற முடியாது என்பதற்கும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் அமித்ஷாவை சந்தித்தார். தொடர்ச்சியாக அடுத்த தமிழக தலைவர் பதவிக்கு யார் வரப்போகிறார் என்ற கேள்வியும் எழுந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் அந்த போட்டியில் தற்போது நயினார் நாகேந்திரன் முன்னிலை வகிக்கிறார், தமிழிசை சவுந்தரராஜன் அந்த போட்டியில் இருக்கிறார், கருப்பு முருகானந்தம் அந்த போட்டியில் இருக்கிறார், எல் முருகன் அந்த போட்டியில் இருக்கிறார், புதிதாக ஆனந்த் ஐயாசாமி அந்த போட்டியில் இணைந்திருக்கிறார். இப்படி யார் இந்த தேர்தலில் யார் பாஜகவினுடைய புதிய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில் தற்போது ஒரு புதிய அறிவிப்பை பாஜக தலைமை வெளியிட்டிருக்கிறது. அதாவது பாஜகவினுடைய தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்றால் குறைந்தது அவர் 10 ஆண்டுகளாவது அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும். 3 பருவம், அதாவது ஒரு பருவம் என்றால் 3 ஆண்டுகள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே 9 ஆண்டுகள் அவர் தீவிர பாஜகவில் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு இதில் ஒரு பெரிய சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் அதிமுகவிலிருந்து பாஜகவில் இணைந்து 8 ஆண்டுகள் தான் ஆகிறது. எனவே நயினார் நாகேந்திரனுக்கு அந்த பதவி கிடைப்பதற்கு சிக்கல் இருக்கிறது. அதே போல் அண்ணாமலைக்கும் அந்த பதவியில் சிக்கல் இருக்கிறது என்ற விஷயம் இருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரனுக்காக இந்த விதி தளர்த்தப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே நயினார் நாகேந்திரன் இந்த ரேஸில் எந்த வகையில் முன்னணியில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது நிறைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நயினார் நாகேந்திரனை தலைவராக பொறுப்பேற்பதற்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதி நயினார் நாகேந்திரனுக்கு சிக்கலா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. அப்படி அவர் இல்லை என்றால் யாருக்கு புதிய தலைவர் பதவி கிடைக்கும் என்ற கேள்வியும் இருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ரேஸில் இருக்கிறார், மூத்த அரசியல் தலைவர். அதே போல எல் முருகன் இருக்கிறார், மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். கருப்பு முருகானந்தம் இந்த வரிசையில் இருக்கிறார். அதே போல ஆனந்த் ஐயாசாமி இந்த வரிசையில் இருக்கிறார். யாருக்கு இந்த பதவி கிடைக்கப் போகிறது என்ற பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தேர்தல் அறிவிப்பு என்பது ஒரு புதிய அறிவிப்பாக இருக்கிறது. நேரடியாக தேசிய தலைமைதான் பாஜகவினுடைய மாநில தலைவர்களை நியமனம் செய்வார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிவிப்பு என்பது ஒரு புதிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எதற்காக இந்த தேர்தல் அறிவிப்பு, யாரை சிக்க வைப்பதற்காக இந்த தேர்தல் அறிவிப்பு என்றெல்லாம் தற்போது கேள்விகள் எழத் தொடங்கியிருக்கின்றன. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2026இல் அமையும், அப்போது மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் தமிழ்நாட்டில் என்று அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நாள் அன்றே எக்ஸ் தளத்தில் தன்னுடைய பதிவிடுகிறார். இதுதான் அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு முதல் படியாக இருக்குமோ என்ற கேள்வியை எழுப்பியது. எனவே 2026இல் என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைய போகிறதா, பாஜக அதிமுக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறார்களா, அதற்கு தற்போது பாஜகவுடைய மாநில தலைவராக வரப்போகிறவர் எந்த வகையிலெல்லாம் அதிமுகவோடு இணக்கமாக செல்ல போகிறார் என்ற பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான்
தற்போது பாஜக மாநில தலைவருக்கான இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தலில் யாரெல்லாம் ரேஸில் இருக்க போகிறார்கள், யார் ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை பதவியில் அமரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எகிரி இருக்கிறது என்றே சொல்லலாம். அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. யார் தலைவர் பதவிக்கு வந்து அரசியல் காய்கள் எப்படி நகர்கின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.